மாவீரர்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் மொழிப்போர் ஈகியர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துகிறோம். மொழிகாக்க இனம் காக்க மானம் காக்க இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். உறுதிமொழி. ஒளியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. மூடி துணிகின்ற வேங்கைகள் மீது உறுதி. மேலும் போயோம் இழிவாக வாழும் உறுதி. என்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். நாம் தமிழர் நாமே தமிழர். கையில் வாங்கி நல்லா தெரியும். என்ன சென்டரில் வந்து என்ன சென்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாம் மாறிப்போம். அதனாலதான் நாங்கள் தமிழர் நிலத்திற்கான வரலாற்றை படைப்பது வெறுமனே சும்மாலாம் இல்லை. இறையிலிருந்து தோண்டி எடுக்கிறோம், பக்தியிலிருந்து தோண்டி எடுக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் தமிழன் தமிழ் இறைக்காக கட்டப்பட்ட, தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட கோயில். ஆனா இன்னைக்கு தமிழ்ல அந்த இடத்துல குடமுழுக்கு நடத்தணும், வழக்கு போட்டு தான் நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இன்னைக்கு 1000 மன சிந்தனைகள்ல 1000 கட்சிகளுக்கு நடுவில் நாம் உழன்று கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நிலத்திற்கான முழு சுதந்திரம் கிடைந்து விட்டதா என்று உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்க. இன்னைக்கு ஹிந்தி மொழி கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு மிகப்பெரிய அளவில் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்தை, பேரணியை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. காரணம் என்ன? தமிழ் மொழிக்கு இல்லாத ஒரு பாங்கு எந்த மொழிக்கும் கிடையாது. எல்லா மொழிக்கும் தாய்மொழியே தமிழ் தான். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை தவிர்த்துட்டு, ஏன்னா மொழிக்காக உயிர் விட்டவன் வேற எவனும் இல்லை தமிழனை தவிர. அப்படிப்பட்ட மொழியை தவிர்த்துட்டு ஒரே நாடு ஒரே மொழின்னு ஹிந்தியை கொண்டு வராங்க. அதை எதிர்த்து போராடலை அப்படின்னா நம்மளோட நிலை என்னவா மாறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாபெரும் போராட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. இந்த கட்சி வெறுமனே அரசியலுக்கான கட்சி இல்லை, எல்லாரும் உணர்ந்துக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு மாபெரும் அமைப்பு. தமிழர் நிலத்திற்கான, தமிழர் வளத்திற்கான அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு பெரிய அமைப்பு. குறிப்பாக பெண்களுக்கான ஒரு, எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க தான் சம உரிமை கொடுப்போம், நாங்க தான் பெண்களை படிக்க வச்சோம், நாங்க தான் அரசியல் பின்புலமாக்கணும். அரசியல் அங்கீகாரம் பெறாத பெண்ணியமே அல்ல. தன்னுடைய சட்டத்தை, தன்னுடைய திட்டத்தை எவ்வளவு தானே வகுக்கிறாங்களோ, தங்கள் கண்ணோட்டத்தின் வழியாக பார்க்கிறாங்களோ, அப்பதான் அது சரியான அரசியலா மாறும். அப்படி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு முன்னெடுத்திருக்கு. நாளைக்கு பவித்ராவும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். ஒரு சாமானிய மக்களும் சரியான அரசியலை செய்ய முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் முடியும். அப்படிப்பட்ட கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் ஆற்றலாக இந்த பகுதியில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தம்பதிகள் பல்லாண்டு காலம் எல்லா வளமும் பெற்று
பல 100 கோடி உங்களுடைய ஆசிகளோடு இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து தமிழ் சொந்தங்களும் உங்கள் வரலாற்றை தேடுங்கள், தயவு செய்து படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாற்றை கடத்துங்கள், உங்கள் வாழ்வியலை தெரிந்து கொண்டு வாழ வையுங்கள், தமிழர்களுடைய வீர கலைகளை சொல்லிக் கொடுங்கள், அந்த மாண்பினை உணர்த்துங்கள், அறத்தின் வாயிலாக நடந்து பயிலுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பள்ளிக்கூடம் அனுப்புவது, படிக்க செய்வது எவ்வளவு பெரிய கடனாக நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வரலாற்றையும் சொல்லிக் கொடுங்க. ராஜராஜ சோழனுடைய வரலாறு, அவர் வாழ்ந்த தடங்கள், அது ராஜேந்திர சோழனுடையது, கரிகா பெருவளத்தானுடையது. எல்லாரும் டூர் போறதுக்கு கிளம்புவாங்க கூட்டத்தோட, கடற்கரை ஓரங்கள் போறது, இல்லை வந்து சில இடங்களுக்கு சுற்றுலா போறேன்னு ஊட்டி போவாங்க, கொடைக்கானல் போவாங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை வரலாற்று சான்றுகளை கொண்டு போய் காண்பிங்க. தமிழன் எவ்வளவு வீரத்தோடும், எவ்வளவு அறத்தோடும், எவ்வளவு மாண்போடும், எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு அறிவியல் திறன் வாய்ந்து வாழ்ந்திருக்கிறான் என்பதை உணர்த்துங்க. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் தொட்டு எப்படிப்பட்ட வாழ்வியலை, அவன் கட்டுமானங்களை எல்லாம் எப்படி வைத்திருக்கான் என்று பாருங்க. இன்னைக்கு வெள்ளக்காரன் வந்தான், நம்மளோட வேட்டி போச்சு, பேண்ட் போட ஆரம்பிச்சோம். ஒவ்வொன்றையாக இவைதான் புதுமை என்று நாமே மாற்றிக்கொண்டோம். அதனுடைய விளைவு என்னவா மாறிடுச்சு? உங்களுடைய உண்மையும் உங்களுடைய சுயமும் மாறிவிட்டது. நம்மளுடைய குணமே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் திண்ணை கட்டி வச்சிருந்தோம், வந்தவங்க எல்லாம் உட்காரணும்ன்றதுக்காக, வந்தவர்களுக்கு உணவளிக்கணும், எனக்கு இல்லைனாலும் நான் விருந்தினர்களை உபசரிக்கணும் அப்படின்னு ஒரு காலம் வாழ்ந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கு பிச்சைக்காரர்கள் மிக மோசமா வர்றாங்க. அதுலயும் 7 மணி ஆயிட்டா சோறு போட மாட்டோம், 7 மணி ஆயிட்டா சோறு போட மாட்டோம், சாப்பாடு இல்லைங்க போங்க. வெள்ளிக்கிழமையான பால் கொடுக்க மாட்டோம், யாராவது வந்து காசு கேட்டா கொடுக்க மாட்டோம், நெல் கேட்டா கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் நமது மரபே அல்ல, நமது மரபு இல்லை இது. ஏன்? எல்லா நாளிலும் தமிழன் வீட்டுக்கு போனால் உணவருந்த முடியும் என்று வரலாறு சொல்கிறது. எல்லா நேரங்களிலும் அவ்வளவு நுட்பம் வாய்ந்த நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து புகுத்துனாங்க. நம்ம சொல்லுவாங்கல்ல, பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம் போகக்கூடாது. பூனை ஏதோ ஒரு வேலையா போகும்ல, அதுக்கு நாம குறுக்க போனா அதுக்கு கெட்ட சகுனம் தானே. இதை நம்ம உணரவே இல்லை. பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது தும்மிட்டாருனாக்கா, எங்க தும்மல் வருவது மனிதனுடைய உடல்ல உள்ள ஒரு விடயம். இருமவும் தும்முவோம், தும்மிட்டாக்க அது ஒரு குற்றமா பாக்குறது. அப்ப எவ்வளவு ஒரு அறிவாளி கூட்டத்தை எப்படியெல்லாம் நம்மளை நம்ப வச்சிருக்காங்க பாரு. இந்த பெண்கள்லே நான் ஒண்ணு பெண்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நெட்டையா இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நெட்டச்சின்றாங்க. என்னெல்லாம் பல பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. குட்டையா இருந்தோம்னா என்ன பொண்ணு இவ்வளவு குள்ளமா இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் பருமனா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ குண்டா இருக்குங்கிறாங்க. ஒல்லியா இருந்துட்டா அப்படின்னா என்ன ஒட்டடை குச்சி மாதிரி இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் பேசாம இருந்துட்டா பொண்ணு ஊமையான்றாங்க. பேசிட்டேன்னா வாயாடின்றாங்க. எப்படித்தான் இருக்கிறது? எப்படி இருக்கு? அப்ப என்ன சொல்லணும்? பெண் என்பவள் எப்படி இருக்கணும்? வீட்டுக்குள்ள போனா சமைச்சு போடணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், வீட்டு வேலைகளை செய்யணும், நம்ம சொல்ற ஏவல் பெண்ணாக இருக்கணும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காது. பெண்கள் அரசியல் தளத்துக்கு வரணும். வீரம்னா என்னன்னு இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நாம. ஒரு ஆண் எவ்வளவு வேகமாக சண்டை எடுக்கிறானோ அந்த சண்டைக்கான வீரத்தை அவன் உடலுக்குள் புகுத்திய தாய்ப்பால் நம்மிடமிருந்து வந்தது. இன்னும் நிறைய பேர் குழந்தைக்கு பாலே கொடுக்கறது இல்லை. கேட்டா முடியலன்றாங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்றாங்க? அழகு போயிடுன்றாங்க. 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்த அம்மாலாம் இன்னும் நல்லாதான் இருக்கு, இன்னும் நல்லாதான் இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா நாம மாறிட்டோம், மறுவிட்டோம். இன்னைக்கு நிறைய பெண்கள், நான் மருத்துவமனைக்கு போறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், பிரசவிக்கிற பெண்கள் எனக்கு வலி தாங்க முடியல, எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. எனக்கு பெத்து எடுக்க முடியலப்பா, எனக்கு தாங்க முடியல, வலி தாங்க முடியல, எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணு. ஆனா இதை விட கொடிய வலி 16 நாளைக்கு அந்த வலி வலிக்கும். ஆனாலும் அது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நமது மரபு அறுவை சிகிச்சை பண்ணுவது அல்ல அல்ல. உங்களோட பலத்தை மனதில் வையுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். சரியானவற்றை சொல்லுங்க, சரியானவற்றை பேசுங்க. நல்ல பிள்ளைகளை, பண்புள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடக்கலாம். அரசியல் தயவு செய்து பெண்கள் பங்கேறுங்க. நீங்கள் பங்கேற்கவில்லை என்றால் யாரின் கீழ் வாழ முடியாது என்ற நிலை வருகிறதோ, யாரின் கீழ் வாழவே கூடாது என்று நினைக்கிறீங்களோ அவங்க கீழே தான் நீங்க வாழ வேண்டி வரும். யாரோ சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை தான் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி வரும். அதனாலதான் என்ன செய்யணும்? யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவான் இல்லாம அந்த பூனைக்கு மணி கட்டுற வேலையாக நாமளே மாறணும். பெண்கள் அரசியல் தளத்துக்கு வரணும், அரசியல் மிக பெரும் ஆற்றலாக மாறணும். நல்ல விடயத்தை பேசுங்க, தைரியமா பேசுங்க. நாம் செய்வது தவறல்ல, பயந்து செய்வது சரியான விஷயத்தை தைரியமா செய்யுங்க. மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த மக்களாக நாம் மாற வேண்டும்.
நம்மளுடைய இழந்தவற்றை எல்லாம் திரும்ப பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், இப்போ இருக்கக்கூடிய ஆயுதம் அரசியல் போராட்டம் தான். அந்த அரசியல் போராட்டத்தில் எல்லோரும் பங்கெடுங்கள். எது சரியானவை என்று சிந்தித்து பாருங்கள். சரியானவற்றை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மணமக்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து பேசி, இருவரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள். நான் முதல்ல சாயல்குடிக்கு ஒரு போராட்டத்துக்கு வந்தபோது தம்பி விமல்ராஜ் அவர்கள் ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறார். அப்போ அவருடைய புகைப்பட நிலையம் ஒன்று தொடங்குறார், ஸ்டுடியோ ஒன்று தொடங்குறார். அது கட்டுமான பணியில தான் இருக்கு. அக்கா நீங்கள் ஒரு முறை என்னுடைய அந்த கட்டுமான பணிக்கு வாங்க அப்படிங்கிறார். ஐயா கட்டி முடிக்கலீங்க ஐயா, இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை கூப்பிடுறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் வந்து கால் வைங்க, அது முடிஞ்சிரும் அப்படின்னார். நான் சொன்னேன் ஐயா முடிங்க, என் திறப்புள்ள அப்போ நான் வர்றேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்க என்னமோ தெரில, நீங்கள் வாங்கன்னு என்னை விடாப்படியாக கூப்பிட்டு போனார். என் மீது அவ்வளவு அன்பு கொண்ட ஒரு தம்பி. அவருடைய திருமணத்திற்கு என்னை அழைத்தது வந்து மிகப்பெரிய ஒரு நான் வரமாக கருதுகிறேன். உங்களை போன்ற ஒரு அன்பு கொண்ட தம்பிகள் என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பலம். என்னை அடிக்கடி கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க, எதிர்கட்சியை பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியை பேசுகிறீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை போன்ற பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் நான் எதையும் எதிர்த்து நிற்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் பல்லாண்டு காலம் நல்லபடியாக வாழுங்க. என்னுடைய இறை முருகன் உங்களுக்கு துணை நிற்பார். அந்த மாலவன் உங்களோடு துணையாக வருவார். பலமாக களமாடுங்க, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். இணைந்து களமாடுங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கூட நில்லுங்க. தடை சொல்லாமல் நல்ல ஒரு வாழ்வியலை நீங்கள் வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள், பெரியோர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் உட்பட அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.